இன்னைக்கு பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்னைக்கு டே 47 மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற அதிகாரங்கள் புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 1ம் 2ம் மட்டும் வாசிக்கலாம். இந்த 2 அதிகாரங்களை இதில் நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால அதை பொறுமையாக வாசிங்க. இந்த 2 அதிகாரங்களில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்கிறேன். புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 1ல் போருக்கு தகுதி உள்ளவர்களை எண்ணிக்கை எடுக்கிற காரியத்தை, அதாவது வாரியர்ஸ், யுத்தத்திற்கு தகுதியானவர்களை கணக்கெடுக்கிற காரியத்தை இங்கே வாசிக்கலாம். லேவியரை மட்டும் இந்த கணக்கெடுப்புல சேர்க்காம அவங்களுக்கு தேவாலயத்தில், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேலைகளை செய்கிற பொறுப்பை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கிற காரியத்தை நீங்க இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். அது தொடர்ச்சியாக புக் ஆஃப் நம்பர்ஸ்ல சாப்டர் 2ல ஒவ்வொரு கோத்திரங்களும் எப்படி பாளையம் இறங்கணும் அப்படின்ற ஒழுங்குமுறையை குறித்து அந்த அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் அழகாக வாசிக்கலாம். இந்த 2 அதிகாரங்களில் அதிகமான வசனங்கள் இருக்கும். பொறுமையாக வாசித்து பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிற இந்த எண்ணாகம் முழுவதும் அதிகமான நம்பர்களை கொண்டு, அதிகமான எண்களை கொண்டு இருக்கிறதுனால நம்ம நிறைய நம்பர்ஸை இதில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதனால் பொறுமையாக அழகாக வாசிங்க, அதிகமாக புரிந்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு புரியாது, ஆனால் நான் சொல்கிற இந்த வரைமுறைகளில் நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அழகாக புரியும் என்பதை நான் நம்புகிறேன். வாசிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.